Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். தென்னை நார் தொழில் நிறுவனங்களின் தேவைகளை நிறைவேற்ற தென்னை நார் கொள்கை 2024 முதல்வர் வெளியிட்டுள்ளார். அதாவது தென்னை நார் தொழில் நிறுவனங்கள், அதாவது தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்காகவும் அண்ட் தென் அந்த நார் தொழில் நிறுவனங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை நார் கொள்கை 2024 தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வெளியீடை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கான அதிநவீன ஆய்வகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்கள் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மாதிரி தென்னை விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாயிகளோட பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தென்னை நார் கொள்கை 2024 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், ஒடிசாவின் 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. ஸோ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு 7 பொருட்களுக்கு. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லாஞ்சியா சௌரா பெயிண்டிங். ஸோ லாஞ்சியா சௌரா அப்படின்றது அங்கே வாழக்கூடிய லாஞ்சியா சௌரா அப்படின்றது ஒரு பிளேஸு. ஸோ இங்கே வசிக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களோட முக்கியமான கலை வடிவம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வரையக்கூடிய அந்த பெயிண்டிங். ஸோ அந்த பெயிண்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்க, புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து டோங்கிரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை. ஸோ டோங்கிரியா கோந்த் இவங்களும் ஒரு பழங்குடியின மக்கள் தான். ஸோ அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டரி சால்வைக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து கஜுரிகுடா பனை வெல்லம். ஸோ கஜுரிகுடா அப்படின்றது பேரிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பனை வெல்லம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து தேன்கனல் மாஜி. ஸோ தேன்கனல் அப்படின்றது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தின் பெயர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாஜி. ஸோ இது லட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து காய் சட்னி, அதாவது சிம்பிளி பால் காய் சட்னி அப்படின்னு சொல்லலாம். புரதம், கால்சியம், ஸோ இதெல்லாமே நிறைந்த ஒரு சட்னியாக ஒடிசாவில் தயாரிக்கப்படுகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க மூலிகைகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்னியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சட்னிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து நாயகர் கெண்டுமுண்டி கத்திரிக்காய். ஸோ கெண்டுமுண்டி கத்திரிக்காய் அப்படின்றது அங்கே வசிக்கக்கூடிய, அதாவது ஒடிசாவில் வசிக்கக்கூடிய விவசாயிகளால் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த கத்திரிக்காய்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ டேக் வழங்கியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து கோராப்புட் காலாஜூரா அரிசி. ஸோ இந்த காலாஜூரா அரிசி மருத்துவ குணம் மிக்க ஒரு அரிசி. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். இது கோராப்புட் மாவட்டத்தில் விளைவிப்பாங்க. ஸோ அந்த அரிசிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒடிசாவின் 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்து ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி ஓசியானா ரெனி தாமஸ் 10.733 புள்ளிகள் சேர்த்து முதலிடம். ஸோ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கா, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் கலிங்கா ஸ்டேடியமில் நடந்திருக்கும். ஸோ அந்த போட்டியில் சென்னையை சார்ந்த ஒரு தமிழக வீராங்கனை தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓசியானா ரெனி தாமஸ் அவர்கள். ஸோ இவங்க கிட்டத்தட்ட 10.733 புள்ளிகள் சேர்த்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்சிங் பீம் அந்த பிரிவின் கீழே இவங்க தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனையாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியானா ரெனி தாமஸ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தங்க பதக்கம் மட்டுமல்லாமல் வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. ஸோ அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது.
நெக்ஸ்ட் நியூஸ், அயோத்தி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அமைச்சரவை வந்து கூடுனாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அயோத்தி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கான ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதோட நேமும் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருப்போம். என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா, மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அயோத்தி தாம் அப்படின்னு மாற்றுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதற்கான ஒப்புதலும் இங்கே வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அயோத்தி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், மதுராவில் அனைத்து பெண்களுக்கான முதல் சைனிக் பள்ளியை ராஜ்நாத் திறந்து வைத்தார். ஸோ அதாவது மதுரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விருந்தாவனம் அப்படின்ற பகுதியில் மதுரா அப்படின்ற இடம் வந்து இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அனைத்து பெண்களுக்கான முதல் சைனிக் பள்ளியை வந்து திறந்து வச்சிருக்காங்க. திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த பள்ளியை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ சைனிக் பள்ளினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இளம் வயதிலேயே இராணுவத்தில் சேருவதற்கான பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது பெண்களுக்கான முதல் சைனிக் பள்ளியை யார் திறந்து வச்சிருக்காங்க? ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. திறந்து வைத்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரால திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், விண்வெளியில் 180 வாட்ஸ் மின்சாரம் தயாரிப்பு, இஸ்ரோ விஞ்ஞானிகள் புதிய சாதனை. ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கடந்த நியூ இயர் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 1, 2024 அன்னைக்கு எக்ஸ்போசேட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய PS4 அப்படின்ற ஒரு இயந்திரம், PSLV 58 அப்படின்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் வந்து செலுத்தியிருந்தாங்க. ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருந்துளையை பற்றி விவாதிக்கக்கூடிய, அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நோக்கத்துடன் அந்த செயற்கைக்கோள் வந்து அனுப்பப்பட்டது. ஸோ அதில் வந்து PSLV 58 ராக்கெட்டோட இறுதி பகுதியில் PS4 அப்படின்ற ஒரு இயந்திரம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இயந்திரத்தில் கிட்டத்தட்ட 10 கருவிகள் உள்ளடக்கிய ஒரு இயந்திரமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 10 ஆய்வு கருவிகள் யார் தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு 10 ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த கருவிகள். ஸோ இந்த கருவிகளில் இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா, FCPS, அதாவது ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம். ஸோ இந்த கருவி மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விண்வெளியில் கிட்டத்தட்ட 180 வாட்ஸ் மின்சாரம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூயல் செல் பவர் சிஸ்டம், இந்த கருவியை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. ஸோ இந்த கருவி மூலமாக எப்படி மின்சாரத்தை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், ஸோ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, 180 வாட்ஸ் மின்சாரம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக, இந்த மின்சாரம் தயாரிப்பதன் மூலமாக விண்வெளியில் எந்த ஒரு மாசும் ஏற்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி தேவையின்றி மின்சாரத்தை வந்து தயாரிக்க முடியும் அப்படின்றத இஸ்ரோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்வெளியில் 180 வாட்ஸ் மின்சாரம் தயாரிப்பு யார் தயாரிச்சிருக்காங்க? இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க நேபாளத்துக்கு இந்தியா $75 மில்லியன் நிதி உதவி. ஸோ நேபாளத்துக்கு இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, $75 மில்லியன் நிதி உதவி வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தெரிவிப்பை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நேபாளத்தில் இந்தியா நேபாளம் கூட்டு ஆணையத்தின் 7வது கூட்டம் வந்து நடந்துச்சு. ஸோ அதற்கு கலந்து கொள்வதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேபாளத்துக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நேபாள பிரதமராக இருக்கக்கூடிய பிரசண்டா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டு ஆணையத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வந்து இந்தியாவுக்கு நேபாளத்திலிருந்து வாங்க போகிறாங்க. ஸோ இந்த ஒப்பந்தமும் அந்த கூட்டத்தில் கையெழுத்தாகி உள்ளது.
ஸோ நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க நேபாளத்துக்கு இந்தியா $75 மில்லியன் நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. ஸோ நிலநடுக்கம் எப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதற்கான அந்த நிதி உதவியை தான் இந்தியா நேபாளத்துக்கு வழங்க உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், தென்கொரியாவுக்கு சொந்தமான யோன்பியோங் தீவு பகுதியில் வடகொரியா திடீர் பீரங்கி குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. ஸோ தென்கொரியா என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது தென்கொரியாவோட தீவு பகுதியான யோன்பியோங் தீவின் மீது வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்க, திடீர் பீரங்கி குண்டு தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா தென்கொரியாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சி வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பிரச்சனை வந்து நிலவி வரக்கூடிய நிலையில இந்த மாதிரி ஒரு கூட்டு பயிற்சியை வந்து தென்கொரியா அமெரிக்காவோட மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரியா தென்கொரியாவின் மீது, அதாவது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய யோன்பியோங் தீவு பகுதியில் பீரங்கி குண்டு தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டு வந்து அங்கே தாக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாக்குதலால் எந்த ஒரு மக்களும் அண்ட் எந்த ஒரு பொருளும் வந்து சேதம் அடையலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தென்கொரியாவுக்கு சொந்தமான யோன்பியோங் தீவு பகுதியில் வடகொரியா திடீர் பீரங்கி குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய பணக்காரர்களில் முதல் இடத்தில் $200 பில்லியன் எலான் மஸ்க் உள்ளார். ஸோ இந்திய பணக்காரர்கள் பட்டியல் யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூம்பெர்க் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் முதலிடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்லா மோட்டார்ஸின் நிறுவனராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $200 பில்லியன் மதிப்பு கொண்டு இந்த இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் எலான் மஸ்க் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ டாப் 10 பட்டியலில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் 9 இடங்கள்ல அமெரிக்கர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பானி அவர்களை வீழ்த்தி கௌதம் அதானி 12வது இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $97.6 பில்லியன் மதிப்புடன் 12வது இடத்தில் கௌதம் அதானி அவர்கள் உள்ளார். ஸோ ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் $220 பில்லியன் எலான் மஸ்க் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், டெட்ரிஸ் வீடியோ கேமில் வெற்றி பெற்ற முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார் 13 வயது அமெரிக்க சிறுவரான வில்லிஸ் கிப்சன். ஸோ வில்லிஸ் கிப்சன் யார், அமெரிக்காவை சேர்ந்த 13 வயதான ஒரு சிறுவன். ஸோ அவர் வந்து ஒரு சாதனை படைத்திருக்காரு. என்ன சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ரிஸ் வீடியோ கேம். ஸோ டெட்ரிஸ் வீடியோ கேம் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ரோமினோ, அதாவது 4 பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில். ஸோ இது என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். நம்ம டிவிலலாம் கூட இந்த கேமை வந்து விளாண்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த கேம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ரிஸ் வீடியோ கேம். ஸோ இதோட இறுதி நிலை வரைக்கும் யாருமே வந்து போனதில்லை. ஸோ அதோட லாஸ்ட் லெவல் வரைக்கும் போய் அந்த கேமை வந்து வெற்றிகரமாக வென்ற முதல் நபராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த சிறுவன் வில்லிஸ் கிப்சன் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த விளையாட்டை வந்து இறுதி நிலை வரைக்கும் முடித்துள்ளது. ஸோ இத்தகைய அளப்பரிய சாதனையை புரிந்துள்ளார் வில்லிஸ் கிப்சன் அவர்கள். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.